என்னுடைய பாட்டுங்கள என்ன கேட்காமயே அவங்களுடைய திரைப்படங்கள்ல யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இளையராஜா நிறைய இயக்குனர்களுக்கு எதிரா நீதிமன்றங்கள்ல மனு தாக்கல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது நமக்கு தெரியும். ஆனா இனிமேல்ட்டு இளையராஜா அவருடைய நிறைய பாடல்களை அவரே பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் அப்படின்றது உருவாயிருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. சாரிகாமா மியூசிக் கம்பெனி உங்க எல்லாருக்குமே தெரியும். அவங்க தான் இளையராஜாவுக்கு எகெயின்ஸ்டா டெல்லி ஹைகோர்ட்ல கேஸ் அப்படின்றத ஃபைல் பண்ணியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க? 1975வது வருஷத்திலிருந்து 2001வது வருஷம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல கிட்டத்தட்ட 134 படங்களுக்கான பாடல்கள் மற்றும் பின்னணி இசைக்கான உரிமையை சம்பந்தப்பட்ட அந்த படத்துடைய தயாரிப்பாளர்கிட்ட இருந்து நாங்க வாங்கி இருக்கிறோம். ஆனா எங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த பாடல்களை இளையராஜா எங்களுக்கே தெரியாம நிறைய தனியார் கம்பெனிகளுக்கு விற்கிறாரு. அவரு மேடைகள்லயும் அதை பாடி நிறைய பணம் சம்பாதிக்கிறாரு. இது எங்களுடைய தொழிலை பாதிக்கக்கூடிய வகையில இருக்கு. அதனால அவர் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு தடை உத்தரவை போடுங்க அப்படின்னு தான் டெல்லி ஹைகோர்ட்ல கேட்டாங்க. டெல்லி ஹைகோர்ட்ல அந்த கேஸ் இன்னைக்கு வந்தப்போ கரெக்ட் தான். இளையராஜா அந்த 134 படத்துல இருக்கக்கூடிய அவருடைய பாடல்களாவே இருந்தாலும் அதை அவர் எங்கேயும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு தடை உத்தரவு போட்டிருக்கிறாங்க. ஏற்கனவே என் இனிய பொன்னிலாவை பாட்டுக்கும் இதே மாதிரி ஒரு மியூசிக் நிறுவனத்துக்கு எதிராக டெல்லி ஹைகோர்ட்டுக்கு போய் இல்ல இளையராஜா அந்த பாட்டை பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு தடை உத்தரவை போட்டிருந்தாங்க. இப்போ 134 படங்கள்ல இருக்கக்கூடிய அவருடைய பாடல்களையே அவரு பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. இதனாலதான் கர்மா இஸ் பூமராங்னு சொல்றாங்களோ.